வணக்கம். நான் கேஜி மேக்கில் தமிழ் மாடசாமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கூண்டு வந்து ஒரு வித்தியாசமான கூண்டு. இந்த கூண்டோட நீளம் அகலம் உயரத்தை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கூண்டு நல்லா வலிமையாகவும் நல்ல அழகாகவும் தோற்றமாகவும் நல்லா இதாக இருக்கும், நல்லா பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ இதோட நீளம் அகலத்தை பற்றி பூரா உங்கள்கிட்ட எல்லாமே சொல்கிறேன். இதோட உயரம் பார்த்திங்கன்னா 4 அடி, நீளம் பார்த்திங்கன்னா 5 அடி, அகலம் பார்த்திங்கன்னா 2 அடி. உள்ளுக்குள்ளே தட்டுகள் பூராமே ஒன்றுக்கு ஒன்று உயரம் 1 அடி, நீட்டு 1 அடி, அகலம் வந்து 1.25 போட்டிருப்பேன். இது வந்து எல்லா தட்டு பலகைகளும் நீங்கள் கலத்திக்கலாம், எடுத்து மாட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள்நீட்டு மொத்த அகலத்தில் 2 அடி போட்டிருக்கேன். தட்டுடைய அகலம் போக உங்களுக்கு 1.5 அடி இடம் இருக்குது. புறா தாராளமாக அங்கிட்டு இங்கிட்டு பறந்து போகிறதுக்கு நல்லா இடம் நல்லா வசதியாக செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் கதவு ஒரு கதவு ஒரே கதவு தான் போட்டிருக்கேன். ஒரு பெரிய கதவு 2 அடி அகலத்தில் கதவு இருக்குது. 3க்கு 2 சைஸில் ஒரு கதவு போட்டிருக்கேன். அந்த கதவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கதவும் போட்டிருக்கேன். இந்த ஆள் எனக்கு ஒரு கதவு போட்டால் போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால சரின்னு ஒரு கதவு தான் செஞ்சுருக்கேன். அந்த ஒரு கதவில் ஒரு சின்ன கதவும் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வலை வந்து இரும்பு வலை, நல்ல எஸ்எஸ் வலை தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 பக்கம் வலை அடிச்சிட்ருக்கேன், டோர்லேயும் வலை அடிச்சிட்ருக்கேன். ஃப்ரேம் பார்த்திங்கன்னு சொன்னால் கதவில் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 2க்கு 1 ரீப்பரில் தேக்கு ரீப்பரில் தான் போட்டிருக்கேன். அந்த ரீப்பரில் நல்லா ஸ்ட்ராங்காக டோர் வேலை நல்லா செஞ்சுருக்கேன். அப்புறம் பலகைகள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே தேக்கு பலகை, வேங்க பலகை, கோங்கு பலகை தான். எல்லாமே அந்த பலகைகளை தான் செஞ்சுருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா கனத்த பலகைகள் தான் எல்லாமே போட்டிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கூண்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சங்கரன் கோயிலுக்கு போகுது. இது வந்து சங்கரன் கோயில் போகுது. இந்த கூண்டு வந்து சங்கரன் கோயில் போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கூண்டோட நீள அகலத்தை பற்றி பூரா உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த தட்டு பலகை பூரா உங்களுக்கு எடுத்து காமிக்க, உங்களுக்கு போடுறதுக்கு காமிக்க, உங்கள்கிட்ட எல்லா தட்டுக்கும் எடுத்து மாட்டிக்கலாம். அந்த மாதிரி உங்கள்கிட்ட இப்போ எல்லாமே எடுத்து காமிக்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் பலகையோட கணம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா 6 கணத்துக்கு மேலே இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்துருங்க, இந்த கூண்டோட பலகை எல்லாமே எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா சுற்றி எல்லா பக்கமும் நல்லா 3 பக்கமும் பலகை அடிச்சு விட்ருக்கேன். ஒன் சைடு மட்டும் தான் வலை அடிச்சு விட்ருக்கேன். இப்போ இந்த கூண்டோட நீளத்தை அகலத்து போகிற உங்களுக்கு உயரம் அகலம் எல்லாம் காமிக்க. அப்புறம் சின்ன வாசல், ஒரு வாசல், ஒரே ஒரு வாசலாக போயிருக்கேன். சில பேர் என்ன கேட்பாங்கன்னா 3 டோர் போட்டிங்கன்னா எனக்கு சின்ன வாசல் 2 கதவு போடுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கி 2 டபுள் கதவு எனக்கு போடுங்க, 2 கதவு போட்டுவிட்டு எனக்கு அதில் சின்ன சின்ன கதவு 4 கதவு போட்டிருக்கேன்பாங்க. அப்புறம் இந்த உயரத்தில் உள்ள கதவையும் 4ஆக பிரித்து 4 கதவை எனக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னென்ன டிசைனில் கேட்குறீங்களோ, என்ன மாடலை கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இவங்க வந்து எனக்கு ஒரு கதவு போட்டால் மட்டும் போதும்னு சொல்லிட்டுருக்காங்க. அதனால் இப்படி செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடுகள்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் அதில் 4 கதவு போட்டிருப்பேன், 4 சின்ன கதவும் போட்டிருப்பேன். அது மாதிரி உள்ளுக்கு புறா முட்டை விட்டு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக அதுக்கு தனியாக உள்ளுக்கு 2 அறைகளுக்கு தனியாக சின்ன கதவு செஞ்சுருக்கேன். அப்படி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவும் பாருங்கள். நான் இதோட கிட்டத்தட்ட 40 வீடியோ இதோட 40 வீடியோ நான் போடுறது வந்து ஏன்னா என்னுடைய பேர் வந்து மாடசாமி. நான் என்னோடய ஊர் வந்து என்னோடய ஊர் வந்து திருநெல்வேலி பாளையங்கோட்டை செந்தில் நகர். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 99 40 76 98 75. என்னுடைய யூடியூப் சேனல் வந்து கேஜி மேக்கில் தமிழ் மாடசாமின்னு இருக்கும். அந்த நீங்கள் சேனல் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கூடும் அதில் இருக்கும். கோழி கூடு, புறா கூடு, லவ்வர்ஸ் கூடு, முயல் கூடு, எல்லா கூடும் நான் வேலை செய்வேன். எந்த கூடு நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் நான் வேலை செய்யலாம். நீங்கள் எந்த ஊரில் இருந்தனாலும் எனக்கு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் அதை எடுத்து செய்வேன். நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது என்னோட ஃபோன் பண்ணும்போது வாட்ஸ்அப்புக்கு ஹாய்ன்னு அனுப்பிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா மாடலும் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன். அனுப்பிவிட்டு உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை என்கிட்ட சொல்லலாம். நீங்கள் அந்த உங்களுக்கு எந்த கூண்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த கூண்டை எனக்கு அப்படியே அனுப்புங்க. அந்த மாடலை பார்த்துட்டு உங்களுக்கு விலையும் ரேட்டு கிட்ட எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவேன். அதனால் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எனக்கு வந்து வரவேற்பு கொடுங்க. இது வரைக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, அவ்வளோ பேர் பார்த்து வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. வரவேற்பு கொடுத்துக்கலாம், ரொம்ப நன்றி. இப்போ இந்த கூண்டோட இதை பற்றி அப்புறம் உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். நீங்களும் அகலத்தை உயர்த்த போகிறேன். இப்போ டேப்பை பிடிச்சி உங்களுக்கு எல்லாமே காமிக்க. நன்றி, வணக்கம்.